இன்று இந்த மாபெரும் கூட்டத்திலே பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகுந்த நாட்களுக்கு பிறகு 1000 விளக்கு ஒரு எழுச்சியுடன் தெரிகிறது. அது குறிப்பாக நம்ம அருமையன் மாப்பா அண்ணன் பேசின பிறகு எனக்கே ஒரு புத்துணர்வு வந்துச்சு. ஏனென்றால் இதுதான் திமுக. நாங்க என்ன வேணா பேசிப்போம், கிண்டல் அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம். ஆனா தேர்தல் வந்துச்சுன்னா வெற்றி 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 தான் ஒரே இலக்குதான். அதுவும் குறிப்பாக மீண்டும் தலைவர் 2வது முறையாக முதலமைச்சராக ஏற்று முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி என்கிற நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்க அனைவரும் ஆவலாக இருக்கும். இன்று நமது மாவட்ட செயலாளர் சொன்னது போல் சதிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் வரலாறை பார்த்தீர்கள். சதிதான். அதுவும் குறிப்பாக திராவிட இயக்கத்தை, அதுவும் நம் தமிழர்களை வீழ்த்துவதற்கு சதி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 1947 நம்ம சுதந்திரம் இருந்தப்போ கூட நமக்கு சதி செய்தாங்க. நமக்கு சரியான முறையிலே நம் தமிழ் மொழியையும் நம்ம தமிழ் பண்பாட்டையும் அங்க டெல்லியில சொல்றதற்கு ஆட்களே இல்லாம இருந்தாங்க. பெரியார் வந்தார், தமிழர் என்ற உணர்வை நமக்கு தந்தார். அண்ணா வந்தார், அதை எடுத்து சென்று நாடாளுமன்றத்தை உரத்த குரலே தமிழன் என்று பெருமையுடன் பெருமைப்படுத்தார். பிறகு கலைஞர் வந்தார், தமிழர்களுக்கு இது உரத்த குரல் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, அவர்கள் ஆரம்பித்து விட்ட போர் முடியல. வெற்றி பெற்றோம் என்று அவர்கள் நினைத்த போது இன்று பாருங்கள், அதே போர் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து உருவாகிவிட்டது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? அண்ணா கண்ட இந்தியா, அண்ணா கண்ட தமிழ்நாடு, கலைஞர் கண்ட தமிழ்நாடு, பெரியார் கண்ட தமிழ்நாடு. என்ன பிரச்சனை? நாம் மொழியை ஒழித்திட வேண்டும், இருக்கும் வேரோடு அழித்திட வேண்டும் என்றுதான் அன்று டெல்லியில் உள்ளவர்கள் நினைத்தார்கள். அன்று நினைத்தார்கள், இன்றும் அதேதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏன் கேட்கிறீங்களா? சமீபத்தில் பராசக்தி படத்தை, புதிய பராசக்தி படத்தை பார்த்தேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே மொழிபெயர் தியாகிகளுக்காக பொதுக்கூட்டம் நடத்தின ஒரே இயக்கம் எது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஜனவரி மாசம் 25ஆம் தேதி நம்ம ஒவ்வொரு இடத்திலும் பண்ணோம். எதுக்கு பண்ணோம்? அவர்கள் உயிரை விராவிட்டால் இன்று நீயும் நானும் தமிழிலே பேசிக் கொண்டிருக்க மாட்டோம், இந்தியிலோ வேறு மொழியிலோ பேசிட்டு இருப்போம். நமக்காக, ஏன் உலகத்திலேயே மொழிக்காக உயிர் விட்ட ஒரே இயக்கம், ஒரே மக்கள் யாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். நம் மொழியை அழித்தால் இனத்தையே அழித்து விடலாம். அந்த உணர்வு தான் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி, அமித்ஷா எல்லாம் துடிக்கிறாங்க. அவர்கள் என்னென்ன, நமக்கு ஒரு அடிமை வேண்டும். எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு அடிமை வேணும். அது எந்த உருவத்தில் வந்தாலும் கவலை இல்லை, அவன் அடிமைதான். ஏ டீமும் அடிமை, பி டீமும் அடிமை. 2 அடிமையை வச்சு ஏமாத்துறாங்க. எப்படி பண்றாங்க? நல்லா சொல்ல கேட்டுங்க. இதே தான் உத்தரப்பிரதேசத்திலே அமித்ஷா கையாண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள் சில பகுதியிலே பெரும்பான்மையாக இருப்பார்கள். ஒரு தொகுதியை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மை. அமித்ஷா ஒரு வியூகம் போடுறார். திரு ஓவாசிஸ் என்று ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்த நண்பர், அவர் ஹைதராபாத்தில் உள்ள இஸ்லாமிய நண்பர், அவரை வைத்து நல்ல உருது பேசுவார். உத்தரப்பிரதேசத்திற்கு அழைத்து வந்து இஸ்லாமிய ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கிறார். பிரித்து எங்கே எந்த தொகுதியிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றுதான் முதல் முறையாக பார்த்தீர்கள் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி அமைக்கிறார்கள். 80 தொகுதியிலே 65 தொகுதியிலே சட்ட நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்று மோடியும் ஆட்சி பெறுகிறார். சூழ்ச்சி என்ன? ஏ டீம், பி டீம். நமக்கு பிஜேபி ஏ டீம் யாரு? அஇஅதிமுக. பி டீம் யாரு? உங்களுக்கு ஏன் நல்லா அனில் குஞ்சலா சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், என்ன அர்த்தம்? திமுகவை வீழ்த்த வேண்டும், தமிழை அழித்திட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை சிதைக்க வேண்டும். அதற்கு எவ்வாறு உத்தரப்பிரதேசத்திலே ஓவாசிஸ் என்ற ஒரு இஸ்லாமியரை வைத்து இஸ்லாமியர்கள் வாக்குகளை சிதைத்தார்களோ, பிரித்தார்களோ,
அதே போல் அவர்கள் ஏ டீமும் பி டீமும் சேர்ந்து தமிழர்கள் ஓட்டை, சிறுபான்மை ஓட்டுகளை, இளைஞர்கள் ஓட்டுகளை திசை திருப்பி திமுக பக்கம் விழாமிட்டால் அவர்கள் வெற்றி பெற்றுவார்கள். அவர்களுக்கு தேவையான அடிமை, அது ஏ டீம் அடிமையோ பி டீம் வந்தால் என்ன செய்வார்கள்? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முதல்ல ஏற்கனவே ஆரம்பிச்சாங்க, இந்திய நீங்க படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? இந்தி படிச்சாதான் நாடு முன்னேறும். ஏப்பா நீங்க இந்தி படிச்சா மாநிலம் முன்னேறலையே, நாங்க இந்தி படிக்காத மாநிலம் தண்ணிக்கு இந்தியாவிலே தலை சேர்ந்த மாநிலமா நாங்க இருக்கோமே, அது என்னையா சொல்லணும் கேட்டா அதுக்கு பதில் வராது. இன்று நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள். அதுல தலைவர் கலைஞரும் சரி, தளபதியும் சரி, நமது இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் தெளிவாக நாங்க என்ன சொல்றோம், இன்றை திணிக்காதீங்க, எங்கள் தேவை என்றால் நாங்கள் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஆந்திராவில் சென்று தெலுங்குனா தெலுங்கு பேசுவோம், இன்னைக்கு கேரளால போய் தொழில் பண்ணணும்னா மலையாளம் பேசுவோம், ஏன் டெல்லியிலே போய் நாங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றால் இந்தி பேசணும்னா பேசுவோம். நான் கேட்கிறேன், நீ மட்டும் ஏன்டா எங்க ஊர்ல தமிழ் கத்துக்க மாட்டேன்ற? நாங்கெல்லாம் உனக்காக உங்க ஊர் பாஷையை பேசுறோம். ஏனென்றால் ஆதிக்கம். நான் தான் உயர்ந்தவன், எனது மொழிதான் உயர்ந்தது, நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், உன் மொழி எனக்கு தேவையில்லை. உன் மொழியில இலக்கியமே இல்லையே, உன் மொழியில கலாச்சாரமே இல்லையே. எங்கள் மொழியில ஒவ்வொருத்தரையும் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கி, இவர், அவர்கள் என்று எத்தனை மொழி இருக்கிறது. ஏன் எங்கள் மொழி மீது இவ்வளவு வெறியாக இருக்குங்க? இது பார்த்தீங்களா, ஒரு மொழிப்போர். 2026 தேர்தல் ஒரு மொழிப்போர் கல்வியில கொண்டு வராங்க. நான் கேட்கிறேன், ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்றால் 5 வயசுல அவன் தாய்மொழியை படிச்சாதான் அவன் ஆங்கிலத்தை படிப்பான். இல்ல நீ கூட 300 மொழியா இந்தியும் படிக்கணும்னா எப்படிங்க முடியும்? தமிழே பேச தெரியாத ஒரு சின்ன பச்சிளம் குழந்தை ஆங்கிலமும் படிக்க வேண்டும், இந்தி. ஆனா அவங்க பிள்ளைங்க ஆங்கிலம் படிக்க மாட்டாங்க, அவங்க தாய்மொழியான இந்தியை மட்டும் தான் கற்றுக்கொள்வார்கள். பிறகு என்ன செய்வாங்க? நீ நானும் சமம் என்பாங்க. அது எவ்வாறு சமமாகும்? இன்று ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் தான் உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு விண்வெளி துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா? மயில்சாமி என்பவர் யாருங்க? ஒரு சாதாரண கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் மீடியத்தை படிச்சு, இன்னைக்கு சந்திரயானுக்கு விண்கலத்தை விதி செய்வது யார் என்றால் ஒரு தமிழன். அது தமிழ் வழி கல்வி கற்றவன். ஏனென்றால் நாங்க என்ன சொல்றோம், கூட ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு சுந்தர் பிச்சை இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார் என்றால் அவன் தமிழும் படிச்சான், ஆங்கிலமும் படிச்சான், அதனால்தான் தலை சிறந்திருக்கான். நீங்க சொல்லுங்கயா, உங்க இந்திய மட்டும் படிச்சவன் எங்க இருக்கான்னு சொல்லியா? உண்மை இருக்கான், மோடியில இருக்கான். மோடி இருக்காரு, ஊரை ஏமாற்றி கொண்டு மத கலவரத்தை உருவாக்கி மக்களை திசை திருப்பி உண்மையை மட்டும் பேச மாட்டேன், நான் உண்மைக்கு மாறாக பொய்யை மட்டும் பேசி மக்களை திசை திருப்பு என்று இருக்கிறாயே. கலைஞர் அப்பே சொன்னார், கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது. நீங்க என்ன பண்ற? இன்னைக்கு மதத்தை வச்சு, மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் மக்களை திசை திருப்பிய. அங்கே உனக்கு எடுப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்துக்கும் ஒரு கலவரத்தை உருவாக்கினால் இந்துக்கள் உண்டு செய்வார்கள், வெற்றி பெற்று விடலாம், ஆட்சியை கைப்பற்று விடலாம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் உடனே இந்துக்கள் போய் இஸ்லாமியர்களை அடிப்பார்கள். தமிழ்நாட்டில் எடுப்படலையே. ஏனென்றால் இங்கு இஸ்லாமியரும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இந்துக்களும் சரி அண்ணன் தம்பி போல், அக்கா தங்கை போல் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம், கலைஞர் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார், பெரியார் என்ன சொன்னார், பெண்களே படி. குறிப்பா பெரியார் என்ன சொல்றார், ஒரு வீட்டுல 3 பசங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள், ஒரு பெண்ணா. இந்த 2 ஆண் பிள்ளைங்க படிக்க வேணாம், முதல்ல பொண்ணை படிக்க வையா. அவள் பொண்ணு படிச்சா போதியா, அந்த குடும்பமே உருப்படியாது. என்றால் பெண் கல்வி, பெண்கள் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு உயர்ந்தா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயர்ந்து திகழ்ந்து நிற்கும். இதுவேதான் கேட்க என் கோரிக்கை இல்ல, ஒரே கோரிக்கை தான். இது மிகப்பெரிய போர். 2026 பல சூழ்ச்சிகளை செய்வார்கள், பல வித்தைகளை காட்டுவார்கள். திடீர்னு முருகர் பக்தன் ஆகிடுவார்கள். இது வரைக்கும் ராமர் பக்தராக இருந்தவர்கள் முருக பக்தர்களாக மாறி நமக்கு வீரவேல் வெற்றிவேல் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனால் தமிழன் யாருக்கும் ஏமாற மாட்டான். திருப்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் கொண்டு வருவான் என்ற வார்த்தையை நாம் ஒரே ஒரு கருத்து. ஏன்னா மாவட்ட செயலர் கட்டளையிட்டார். அவர் சொன்ன பிறகு நான் பட்ஜெட்டை பத்தி பேசாம போயிட்டான்னு எனக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் விடுமுறை நாள். ஆனால் மோடி
ஞாயிற்றுக்கிழமையில் 1ஆம் தேதி பிப்ரவரி அங்கு பட்ஜெட்டை அறிவித்தே தீர்வோம், ஞாயிற்றுக்கிழமையிலும் நாடாளுமன்றம் இயங்குண்டார். நானும் போகணும். போய் சரி தேர்தல் ஆண்டாச்சு, இப்பயாவது மனசு மாதிரி நீ இதாவே காட்டுவியேன்னு பார்த்தா வந்தாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. நல்லா காஞ்சிபுரம் பட்டை போட்டு வந்தாங்க. ஆஹா பரவாயில்ல, இதோ தமிழ்நாட்டுக்கு இதா ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமா ஒண்ணுமே கண்ணிலே அகப்படல. இந்த முறையாச்சு இந்த அம்மா வந்திருக்காங்களே, அது தமிழ்நாட்டுல சீரகத்துல பிறந்தவங்களாச்சு, அதுவும் போய் நல்லா சொன்னாங்களே, நீ கோயில் உண்டியில போடாத, அர்ச்சகர் தட்டுல போடுன்னு சொன்னாங்களே, இந்த நம்ம தட்டுல தான் போடுவாங்களான்னு போய் பார்த்தேன். பேசினாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. என்னம்மா ஒரு பட்ஜெட்னா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுனா, வெறும் இப்படியே சுத்தி பேசி, அப்புறம் இந்த கையால சுத்தி பேசி, கடைசியில வடல அல்வா கொடுத்தாங்க. தமிழ்நாடு என்ற பேர் ஒரு முறை கூட வரவில்லை. நான் கேட்டேன், நான் என்ன சும்மா இருக்க முடியாதுல்ல, இங்க மோடி இருந்தார், தேர்தல் ஆண்டு இப்பயாச்சும் தமிழ்நாடு 2 முறை சொல்லுங்க. சரி தமிழ்நாடு விடுங்க, ஆவுனா திருக்குறள் பிச்சுட்டல, தேவையில்லாம நான் தமிழனாக பிறக்க வேண்டும் டிராமாலாம் போட்டேன். ஒரு திருக்குறள் ஒரு 2 வரியாவது சொல்லியிருக்கலாமே, அது கூட விட்டாங்கயா. ஏன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்து விட்டது, தமிழ்நாடு என்றைக்கும் உங்கள் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்க தமிழ் சொல்வாள் வராது. கண்டிப்பா நீ என்ன வேணா போ, நீ ஏ டீம் அப்படி பி டீம் அப்படி, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எனக்கு நீ என்ன செய்கிறாய், என் மக்களுக்கு நீ என்ன செய்ய, என் மக்கள் முன்னேற்றத்துக்கு நீ உறுதுணையாக இருந்தால் நான் ஆதரிப்பேன். ஆனால் என் வருங்கால சங்கதிகளை நீ அழிக்க நினைத்தால் ஒருபோதும் தமிழன் விடமாட்டான். அவன் தெரியும், அவன் எதிர்காலத்தில் சங்கதியை காக்கக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று சொல்லி வருகின்ற தேர்தல் நமக்கு முக்கிய தேர்தல். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தேர்தல். அந்த வீட்டுக்கு அனுப்ப சும்மா சவுக்கடி கொடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.